ஒரு நொடியில் உலகின் எந்த மூலையிலும் இருக்கும் ஒருவருடன் பேச முடிகிறது. ஒரு வீடியோ அழைப்பின் மூலம் 1000 மைல்களுக்கு அப்பால் இருப்பவரை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த தகவல்கள், நீங்கள் அனுப்பும் ஒரு மெசேஜ், ஒரு புகைப்படம் அல்லது ஒரு வீடியோ உண்மையில் எப்படி பயணம் செய்கிறது? கண்ணுக்கு தெரியாத இந்த சிக்னல்கள் எப்படி தொலைதூரங்களை கடந்து நொடிப்பொழுதில் நம் கைகளில் இருக்கும் மொபைல் போனுக்கு வந்து சேர்கின்றன? இந்த நவீன தகவல் தொடர்பு புரட்சி 19ஆம் நூற்றாண்டின் தந்தி மற்றும் தொலைபேசி கண்டுபிடிப்புகளில் தொடங்கி 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ரேடியோ அலைகள் மூலம் தகவல்களை அனுப்பும் திறனை கண்டறிந்து, பின்னர் 1980களில் முதல் தலைமுறை 1G மொபைல் நெட்வொர்க்குகளின் வருகையுடன் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கியது. 1990களில் அறிமுகமான இரண்டாம் தலைமுறை 2G தொழில்நுட்பம் டிஜிட்டல் குரல் அழைப்புகளையும் குறுஞ்செய்தி சேவையையும் அறிமுகப்படுத்தியது. 2000களின் முற்பகுதியில் வந்த 3G மொபைல் இணைய அணுகலையும் வீடியோ அழைப்புகளையும் சாத்தியமாக்கியது. 2010களில் பரவலான 4G LTE தொழில்நுட்பம் அதிவேக மொபைல் பிராட்பேண்டை வழங்கி HD வீடியோ ஸ்ட்ரீமிங் மற்றும் ஆன்லைன் கேமிங்கிற்கு வழிவகுத்தது. இன்றைய 5G வெறும் வேகத்தை மட்டுமல்லாமல் மிக குறைந்த தாமதம் மற்றும் அதிக சாதனங்களை இணைக்கும் திறன் ஆகியவற்றையும் வழங்குகிறது. இது இணையம் சார்ந்த பொருட்களின் யாட் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைகிறது. ஒவ்வொரு தலைமுறை தொழில்நுட்பமும் 2G, 3G, 4G, 5G வேகத்தையும் திறனையும் நம்பகத்தன்மையையும் கணிசமாக மேம்படுத்தி இன்றைய அதிவேக உலகளாவிய இணைப்பை சாத்தியமாக்கியுள்ளது. நாம் தினமும் பயன்படுத்தும் மொபைல் டேட்டா ஒரு சிக்கலான ஆனால் மிகவும் திறமையான நெட்வொர்க் வழியாகத்தான் பயணிக்கிறது. இந்த பயணம் உங்கள் மொபைல் போனில் தொடங்கி அருகிலுள்ள செல் கோபுரங்கள், அங்கிருந்து பூமிக்கடியில் பதிக்கப்பட்டிருக்கும் ஆப்டிகல் ஃபைபர் கேபிள்கள், பிரம்மாண்டமான டேட்டா சென்டர்கள், சில சமயங்களில் விண்வெளியில் மிதக்கும் செயற்கைக்கோள்கள் என பல நிலைகளை கடந்து செல்கிறது. இது ஒரு மின்னல் வேகமான பயணம். இந்த முழு நெட்வொர்க் உள்கட்டமைப்பும் சர்வதேச தர நிர்ணய அமைப்புகளான 3RD ஜெனரேஷன் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட் மற்றும் இன்டர்நெட் என்ஜினியரிங் டாஸ்க் ஃபோர்ஸ் போன்ற அமைப்புகளால் வரையறுக்கப்பட்ட கடுமையான நெறிமுறைகள் மற்றும் தரநிலைகளின் அடிப்படையில் செயல்படுகிறது. இது உலகளாவிய இணக்கத்தன்மையை உறுதி செய்கிறது. நீங்கள் உங்கள் மொபைலில் ஒரு மெசேஜ் அனுப்பும் போது உங்கள் போன் அந்த தகவலை டிஜிட்டல் டேட்டாவாக 0S மற்றும் 1S ஆக மாற்றி, பின்னர் இந்த டிஜிட்டல் சிக்னல்களை ரேடியோ அலைகளாக மாற்றுகிறது. இந்த செயல்முறை மாடுலேஷன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ரேடியோ அலைகள் அருகிலுள்ள செல் கோபுரத்திற்கு அனுப்பப்படுகின்றன. இதைத்தான் அப்லிங்க் எனப்படும் மேலே அனுப்பப்படும் சிக்னல் என்று சொல்வார்கள். இந்த ரேடியோ அலைகள் பொதுவாக sub-6 GHz அதிர்வெண் பட்டைகளில் செயல்படுகின்றன. இந்த அதிர்வெண்கள் ஒப்பீட்டளவில் பரந்த பரப்பளவை உள்ளடக்கும் திறன் கொண்டவை, ஆனால் அதிக டேட்டா திறனில் சில வரம்புகளை கொண்டுள்ளன. 5G தொழில்நுட்பத்தில் இன்னும் அதிவேகமான மில்லிமீட்டர் அலைகள் எனப்படும் 24 GHz முதல் 40 GHz வரையிலான அதிர்வெண் பட்டைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த அலைகள் மிக குறுகிய தூரத்திற்குள் சில 100 மீட்டர்கள் அதிக டேட்டாவை அனுப்பும் திறன் கொண்டவை. மேலும் பீம்பாமிங் போன்ற மேம்பட்ட ஆண்டெனா தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிக்னலின் திசையை துல்லியமாக நிர்வகிக்கின்றன. இது அதிக பயனர்களுக்கு அதிக அலைவரிசையை வழங்க உதவுகிறது. செல் கோபுரம் ஒரு பேஸ் ஸ்டேஷன் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஆண்டெனாக்கள், டிரான்சீவர்கள் மற்றும் பேஸ்பேண்ட் யூனிட்கள் போன்ற கூறுகளை கொண்டுள்ளது. இது ரேடியோ அலைகளை பெற்று அவற்றை மின் சிக்னல்களாகவோ அல்லது ஒளி சிக்னல்களாகவோ பெரும்பாலும் ஆப்டிகல் ஃபைபர் வழியாக அனுப்புவதற்கேற்ப மாற்றி அதன் அருகிலுள்ள ஒரு மையத்திற்கு அனுப்புகிறது. இந்த மையங்கள் பெரும்பாலும் ஆப்டிகல் ஃபைபர் கேபிள்கள் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த ஃபைபர் கேபிள்கள் மிக தூய்மையான கண்ணாடி இழைகளால் ஆனவை. ஒரு மனிதனின் தலைமுடியை விட மெல்லிய இந்த இழைகள் வழியாக ஒளி வடிவில் தகவல்கள் அதிவேகமாக பயணிக்கின்றன. தகவல்கள் ஒளியாக மாற்றப்பட்டு கேபிளின் உட்புற சுவர்களில் முழு அக பிரதிபலிப்பு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கொள்கையின்படி மீண்டும் மீண்டும் பிரதிபலித்து பயணிக்கின்றன. இது சிக்னல் இழப்பை குறைக்கிறது. சிங்கிள் மோட் மற்றும் மல்டிமோட் ஃபைபர் கேபிள்கள் என 2 முக்கிய வகைகள் உள்ளன. சிங்கிள் மோட் ஃபைபர்கள் நீண்ட தூரங்களுக்கு அதிக அலைவரிசையுடன் டேட்டாவை அனுப்பும் திறன் கொண்டவை. ஒரு வினாடிக்கு பல டெராபைட் டேட்டாவை அனுப்பும் திறன் கொண்டவை இந்த ஃபைபர் கேபிள்கள். உலகளவில் மில்லியன் கணக்கான கிலோமீட்டர் நீளமுள்ள ஃபைபர் கேபிள்கள் நிலத்தடியிலும் கடலுக்கு அடியிலும் பதிக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, உலகளாவிய இணைய போக்குவரத்தின் பெரும்பகுதி சவுத் ஈஸ்ட் ஏசியா, மிடில் ஈஸ்ட், வெஸ்டர்ன் யூரோப் மற்றும் மைக்ரோசாஃப்ட் அண்ட் ஃபேஸ்புக் ஜாயிண்ட் வெஞ்சர் போன்ற நூற்றுக்கணக்கான பிரம்மாண்டமான நீர்மூழ்கி கேபிள் அமைப்புகள் வழியாகவே பயணிக்கிறது. இந்த ஃபைபர் கேபிள்கள் வழியாக தகவல்கள் மொபைல் நெட்வொர்க்கின் மையப்பகுதியை அடைகின்றன. இந்த மையப்பகுதிதான் அனைத்து டேட்டா போக்குவரத்தையும் நிர்வகிக்கும் மூளை போன்றது. இங்குதான் உங்கள் டேட்டா எங்கிருந்து வருகிறது, எங்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகிறது. பாரம்பரியமாக கோர் நெட்வொர்க் பல்வேறு உபகரணங்களை கொண்டிருந்தது. அவை அழைப்பு கட்டுப்பாடு மற்றும் டேட்டா ரூட்டிங் போன்றவற்றை நிர்வகித்தன. 5G நெட்வொர்க்குகளில் இந்த மையப்பகுதி மென்பொருள் வரையறுக்கப்பட்ட நெட்வொர்க்கிங் மற்றும் நெட்வொர்க் செயல்பாட்டு மெய்நிகராக்கம் போன்ற கொள்கைகளை பயன்படுத்தி இன்னும் நெகிழ்வானதாகவும் திறமையாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உங்கள் மெசேஜ் மற்றொரு மொபைல் போனுக்கு செல்ல வேண்டுமானால் அந்த போன் இருக்கும் நெட்வொர்க்கிற்கு தகவல் அனுப்பப்படும். நீங்கள் இணையதளத்தில் ஒரு வீடியோவை பார்க்க முயற்சித்தால் அந்த டேட்டா இணையத்தின் வழியாக வீடியோ சேமிக்கப்பட்டிருக்கும் டேட்டா சென்டரை நோக்கி அனுப்பப்படும். இந்த மையப்பகுதி ஒவ்வொரு சாதனத்திற்கும் ஒதுக்கப்பட்ட IP முகவரிகளை IPv4 அல்லது IPv6 நிர்வகிக்கிறது.
நிர்வகித்து டேட்டா பாக்கெட்டுகளை சரியான இலக்கிற்கு வழிநடத்த உதவுகிறது. இந்த மையப்பகுதியானது டேட்டா போக்குவரத்தை திறம்பட நிர்வகிக்க ரவுட்டர்கள், சுவிட்ச்கள் மற்றும் ஃபயர்வால் போன்ற பல்வேறு நெட்வொர்க் சாதனங்களை கொண்டுள்ளது. குறிப்பாக இணையத்தில் டேட்டா பரிமாற்றத்திற்கான அடிப்படையாக TCP/IP நெறிமுறை அடுக்கு செயல்படுகிறது. மேலும் இந்த டேட்டா பரிமாற்றத்தின் போது தகவல்களின் இரகசியத்தன்மை மற்றும் ஒருமைப்பாட்டை உறுதி செய்ய என்கிரிப்ஷன் பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக TLSSL போன்ற நெறிமுறைகள் இணையதளங்கள் மற்றும் பயன்பாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பான தொடர்புகளை உறுதி செய்கின்றன. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. நாம் அனுப்பும் தகவல்கள் ஒரு நொடியில் உலகின் எந்த மூலையையும் சென்றடைகின்றன. ஆனால் இந்த மில்லியன் கணக்கான தகவல்கள் ஒரே நேரத்தில் ஒரே நெட்வொர்க்கில் பயணிக்கும் போது அவை ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளாமல் சரியான இடத்திற்கு எப்படி துல்லியமாக சென்றடைகின்றன? இதற்கு பின்னால் இருக்கும் தொழில்நுட்பம் மிக நுட்பமானது. நீங்கள் அனுப்பும் ஒரு பெரிய கோப்பு புகைப்படம் அல்லது வீடியோ சிறிய நிர்வகிக்கக்கூடிய டேட்டா பாக்கெட்டுகளாக பிரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு டேட்டா பாக்கெட்டும் ஒரு தனிப்பட்ட முகவரியையும் அனுப்புபவர் மற்றும் பெறுநரின் IP முகவரிகள் ஒரு வரிசை எண்ணையும் மீண்டும் இணைக்க உதவும் வகையில் கொண்டிருக்கும். இந்த முகவரியை பயன்படுத்தி ரவுட்டர்கள் எனப்படும் சிறப்பு சாதனங்கள் டேட்டாவை சரியான பாதை வழியாக வழிநடத்துகின்றன. இது ஒரு தபால் அலுவலகத்தில் கடிதங்கள் சரியான முகவரிக்கு அனுப்பப்படுவது போன்றது. இந்த ரவுட்டர்கள் டேட்டாவிற்கு எந்த பாதை வேகமாக இருக்கும், எந்த பாதை நெரிசல் இல்லாமல் இருக்கும் என்பதை நொடிக்கு நொடி கணக்கிட்டு சிறந்த பாதையை தேர்வு செய்கின்றன. ரவுட்டர்கள் பார்டர் கேட்வே புரோட்டோகால் மற்றும் ஓபன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட் போன்ற ரூட்டிங் நெறிமுறைகளை பயன்படுத்தி இணையத்தின் சிக்கலான வரைபடத்தை தொடர்ந்து புதுப்பித்து டேட்டா பாக்கெட்டுகளுக்கான உகந்த பாதையை தீர்மானிக்கின்றன. இந்த பாக்கெட் ஸ்விட்சிங் தொழில்நுட்பம் நெட்வொர்க் வளங்களை திறமையாக பயன்படுத்தவும் ஒரே நேரத்தில் பல தொடர்புகளை ஆதரிக்கவும் உதவுகிறது. சில சமயங்களில் தொலைதூர அல்லது கிராமப்புற பகுதிகளில் செல் கோபுரங்கள் குறைவாக இருக்கும்போது அல்லது சர்வதேச அளவில் தகவல்களை அனுப்பும்போது செயற்கைக்கோள்கள் ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றன. பூமியில் இருந்து அனுப்பப்படும் சிக்னல்கள் விண்வெளியில் 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் புவி ஒத்திசைவு செயற்கைக்கோள்களை அடைகின்றன. இந்த செயற்கைக்கோள்கள் பூமியின் சுழற்சி வேகத்திலேயே சுற்றுவதால் அவை பூமியின் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேல் நிலையாக தோன்றும். இந்த விண்வெளி சாதனங்கள் சிக்னலை பெற்று அதை பூமிக்கு மீண்டும் அனுப்புகின்றன. ஜியோ செயற்கைக்கோள்கள் பரந்த பரப்பளவை உள்ளடக்கும் திறன் கொண்டவை என்றாலும் அதிக தூரம் காரணமாக சிக்னல் தாமதம் சுமார் 500 முதல் 700 மில்லி வினாடிகள் அதிகமாக இருக்கும். குறைந்த புவி சுற்றுப்பாதை செயற்கைக்கோள் கூட்டமைப்புகளான ஸ்டார்லிங்க் மற்றும் ஒன்வெப் போன்றவையும் இனிவரும் காலங்களில் மொபைல் டேட்டா இணைப்பில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்த உள்ளன. இவை பூமியில் இருந்து சுமார் 500 முதல் 1200 கிலோமீட்டர் உயரத்தில் பறப்பதால் மிக குறைந்த தாமதத்துடன் 20 முதல் 40 மில்லி வினாடிகளில் அதிவேக இணைய இணைப்பை வழங்க முடியும். குறிப்பாக ஃபைபர் உள்கட்டமைப்பு இல்லாத பகுதிகளில். இறுதியாக நீங்கள் கோரிய டேட்டா சென்டரிலிருந்து ஃபைபர் கேபிள்கள் வழியாக மீண்டும் கோர் நெட்வொர்க்கிற்கு வந்து அங்கிருந்து செல் கோபுரத்திற்கு வந்து ரேடியோ அலைகளாக மாறி உங்கள் மொபைல் போனை அடைகிறது. இதைத்தான் டவுன்லிங்க் எனப்படும் கீழே அனுப்பப்படும் சிக்னல் என்று சொல்வார்கள். இந்த முழு செயல்முறையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்துவிடுகிறது. நவீன நெட்வொர்க்குகள் மல்டிப்ளவுட் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் பல டேட்டா ஸ்ட்ரீம்களை அனுப்பவும் பெறவும் இதன் மூலம் வேகத்தையும் திறனையும் மேம்படுத்தவும் செய்கின்றன. இந்த தொழில்நுட்பம் வெறும் மெசேஜ் அனுப்புவதோடு நின்றுவிடுவதில்லை. வீடியோ ஸ்ட்ரீமிங், ஆன்லைன் கேமிங், வீடியோ அழைப்புகள், வழிசெலுத்தல், ஸ்மார்ட் ஹோம் சாதனங்கள், தானியங்கி வாகனங்கள் மற்றும் இணையம் சார்ந்த பொருட்கள் என அனைத்துக்கும் இந்த மொபைல் டேட்டா நெட்வொர்க் தான் முதுகெலும்பாக இருக்கிறது. உலகளவில் மொபைல் டேட்டா பயன்பாடு ஒவ்வொரு ஆண்டும் கணிசமாக அதிகரித்து வருகிறது. 2023ஆம் ஆண்டில் ஒரு மாதத்திற்கு சராசரியாக பல எக்ஸாபைட்கள் டேட்டா பயன்படுத்தப்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. எரிசன் மொபிலிட்டி அறிக்கையின்படி 2023ஆம் ஆண்டின் இறுதியில் உலகளாவிய மொபைல் டேட்டா பயன்பாடு மாதத்திற்கு சுமார் 140 எக்ஸாபைட்களை தாண்டியது. இது முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை காட்டுகிறது. எதிர்காலத்தில் 5G மற்றும் 6G போன்ற அடுத்த தலைமுறை தொழில்நுட்பங்கள் இன்னும் அதிக வேகத்தையும் பல ஜிகாஹெர்ட்ஸ் வேகத்தில் ஒரு மில்லி வினாடிக்கும் குறைந்த தாமதத்தையும் அதிக இணைப்பையும் அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1 மில்லியனுக்கும் அதிகமான சாதனங்களுக்கு வழங்கும். இது நாம் வாழும் விதத்தையும் வேலை செய்யும் விதத்தையும் உலகத்துடன் தொடர்பு கொள்ளும் விதத்தையும் மேலும் மாற்றியமைக்கும். டிஜிட்டல் உலகில் புதிய சாத்தியக்கூறுகளை உருவாக்கும். நாம் தினமும் கையில் வைத்திருக்கும் இந்த மொபைல் போன் கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரம்மாண்டமான வலையமைப்பின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. பூமியிலிருந்து விண்வெளி வரை பரவியுள்ள இந்த தொழில்நுட்ப வலை நம் உலகத்தை ஒரு நூலால் பிணைத்து மனிதகுலத்தின் தகவல் தொடர்பை ஒரு புதிய பரிமாணத்திற்கு எடுத்துச் செல்கிறது. இந்த அசாத்தியமான தொழில்நுட்பத்தின் பின்னணியில் இருக்கும் விஞ்ஞானிகளின் உழைப்பும் அதன் தொடர்ச்சியான வளர்ச்சியும் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது.